ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய மாலை வேளை ஆண்டவரே, செய்தியை எங்கள் தகப்பனாகிய தேவனே உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை பாதம் பணிந்து கேட்கிறேன். அப்பா, வாரும் ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். தகப்பனே, வந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீரே இந்த நாளுக்குரிய சத்தியத்திலே ஆண்டவரே, சத்தியத்திலிருந்து எங்களோடு கூட பேசி வழிநடத்தி சத்திய ஆகாரத்தை நாங்கள் புசிக்க பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே என்று உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறேனப்பா. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் வார்த்தையும் உம்முடைய அபிஷேகமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய ஆண்டவரே நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திரியேக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். ஆமேன். நம்ம திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அப்படியா சொன்னார்? அதுக்கு தான் மாற்றி சொன்னேன். அவர் திட்டத்தின்படி. இப்போ கொஞ்சம் அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின் வழிநடத்தல் பெரும் பகுதி நமக்கு பார்வைக்கு நடத்ததெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிடிக்காத மாதிரியே தான் இருக்குது. நமக்கு உகந்த மாதிரியே தெரியல. ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. நெத்தை கூட வேகமாக போயிடும் போல் இருக்குது, வேகமாக லக்க அடைஞ்சிரும் போல் இருக்குது. ஆனால் தவப்பை நடத்தி கொண்டு போகிற காதையில் லக்க விடையாதபடி நாட்களும் வேலைகளும் உருண்டோடி போகிறது போல போய்கொண்டு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அந்த திட்டத்தில் கருத்தில் வைத்து நம்மை நடத்துகிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார். அவர் நடத்தும் திட்டம் என்று அவருடைய பிள்ளைகளால் அநேகரால் அறிந்து கொள்ள முடியாத வகையிலே வழிநடத்தும் தேவன். நடத்தி முடித்த பிறகு அவர் நடத்தி முடித்தார் என்று அறிந்து கொள்ளும்படி செய்கிற தேவன். அவர் நடத்தி முடித்து முழுமையாய் சகலமும் நிறைவேறும் போது தகப்பனுடைய வீட்டிலே இருப்போம். அவரவருக்குரிய தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் வழிநடத்தும் தேவன். நம் எல்லோரையும் அவருடைய திட்டத்திலே நம்மை வழிநடத்தும் தேவன் என்று சொல்லலை. அவரவர்களை அவரவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அவருடைய பரிசுத்த திட்டத்திலே, நாம மகிமையின் திட்டத்திலே வழிநடத்தும் தேவன். அதன் அடிப்படையிலே தான் தேவ ஆவியானவர் தகப்பன் நம்ம ஒவ்வொருவரோடு கூட வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டு வரார். மனிதருடைய திட்டமிடுதல்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களிலே ஒரு வெற்றியை தருவது போல, ஒரு உயர்வை தருவது போல, ஒரு செழிப்பை தருவது போல, ஒரு விஸ்தாரமான ஒரு வாழ்க்கையை தருவது போல அது காணப்படும். அது நிலையான ஒரு அஸ்திபாரத்தை போல காணப்படும். என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதும் 10 தலைமுறைக்கு செல்லக்கூடியதாய் காணப்படும். ஆனால் சடிதில் அந்த திட்டங்களும் காரியங்களும் அதனுடைய சகலமும் அழிஞ்சு போயிடும். மனுஷனுடைய சுய திட்டத்திலே, சுய எண்ணத்திலே தோன்றி, சுய ஆலோசனையிலேயே தோன்றுகிறவைகள் எல்லாம் தோன்றி கொஞ்ச காலம் நிலைப்பது போல இருந்து அது மறைந்து ஒளிந்து போய்விடும். பூமியிலே ஆளுகிறவர்களுடைய திட்டங்கள் எல்லாம், போடுகிற திட்டங்கள் எல்லாம்
சில திட்டங்கள் சாதனையாக பேசப்பட்டாலும் பிறகாலே அது பார சுமையாக காணப்பட்டு பிறகாலே அது நலிந்து நொழிந்து ஒடிந்து ஒரு காலகட்டத்தில் அதுவும் இல்லாமல் போயிடும். ஆனால் பரலோகத்தின் தேவனானவருடைய கரத்தில் இருக்கிற பரலோக தேவனானவருடைய கரத்தில் இருக்கிற திட்டங்கள் பொய்த்து போவது இல்லை. எல்லாமே தமக்கென்று சிருஷ்டித்து தெரிந்து கொண்ட தம்முடைய மனுஷர்களை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் அதை செய்கிறார். தேவனாலே அல்லாமல் தேவ திட்டங்கள் நிறைவேறுவது இல்லை. தேவ திட்டத்தை தந்தவரோடு இருந்தால்தான் தேவ திட்டங்கள் நிறைவேறும். தந்தவரை விட்டுவிட்டு திட்டத்தை கரத்திலே வைத்தால், திட்டமிட்டவர் இல்லை என்றால், தீர்மானித்து திட்டமிட்டவர் அதை முற்றுமுடிய இருந்து நடத்தி முடிக்கிறவர் இல்லை என்றால், அந்த திட்டம் தொடங்கின நிலையிலே அப்படியே நின்றுவிடும், நிறைவேறாது. ஆனால் கர்த்தர் தாம் ஆதியில தீர்மானித்தின்படியே நடத்துகிற நடத்துதல்லே அவர் நடத்தி முடித்தே தீருவார். அவர்தான் தேவன், அவர்தான் யெகோவா தேவன், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையின்படி தான் பேசிக்கொண்டு வரும். எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் பேசிக்கொண்டே வந்தார். அதிலே தேவ திட்டம் நடந்து கொண்டே வருகிறது. மற்றொரு பக்கம் சாத்தான் ஆமானின் மூலமாக அவனுடைய திட்டத்தை அவனுடைய திட்டமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது, தேவ சித்தம் நிறைவேறவே கூடாது. நிறைவேறி அவர்கள் பரலோக தேவனிடத்திலே தன் தகப்பனிடத்திலே வாசஸ்தலத்திலே நித்திய காலமாய் அவருடைய ஆளுகையிலே வாழக்கூடாது. எனக்கு இல்லாதது உனக்கு இருக்கக்கூடாது. சாத்தானுடையது எனக்கு இல்லாதது உனக்கு இருக்கவே கூடாது. நான் அடைய முடியாததை, பெற்றுக்கொள்ள முடியாததை நீ அடையவும் கூடாது, பெற்றுக்கொள்ளவும் கூடாது. நான் ஒரு காலத்திலே அங்கே இருந்து சாத்தானாகிய நான் அங்கே இருந்தேன். நான் செய்த அவன் எங்கே பாவம் சொல்ல போகிறான், பாவம் செய்தேன், நான் மீறுதல் செய்தேன் என்று. ஆனால் அவனுடைய அக்கிரமத்தின் மீறுதலினாலே, பாவத்தினாலே, அவனுடைய பெருமையினாலே தேவன் அவனை தள்ளி போட்டார். அவனை என்றைக்குமே இராதபடி அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் தள்ளி போட்டார். பரலோக தேவனிடத்தில் திரும்ப அவன் அங்கு வரவே முடியாது. அவனுக்கு அக்கினி கந்தக கடல் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்குது. நித்திய அழிவு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நித்தியமாய் தகப்பனோடு கூட வாழக்கூடாதபடி செய்கிறவன் ஒரு திட்டத்தை எடுத்து, ஒரு திட்டத்தை வகுத்து, அதற்கு தனக்கு மனிதர்களை எடுத்து, கேடயமாக மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி, மனிதனுடைய மூளைக்குள்ளே சாத்தான் உள்ளே இருந்து செய்தவர்கள் எல்லாம், ஆமானும் அவன் கூட்டத்தாரும் அதற்கு பின்னணித்தின் காரியங்கள் எல்லாமே அழிந்து, கர்த்தராலே அழிந்து ஒளிந்து போய், கர்த்தர் எஸ்தரையும் மொர்தெகாயையும் எடுத்து 127 தேசங்களுக்கும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். யூத ஜனங்களுக்கு எல்லோரையும் விடுவித்து பூர் என்கிற சீட்டை அடித்து பூரியமாக மாற்றி கொடுத்தார். இன்றைக்கும் அதே ட்ரெண்டை தான் சாத்தான் பயன்படுத்தி கொண்டே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவ நோக்கங்கள், தேவ சித்தங்கள், திட்டங்கள் நிறைவேற கூடாது. தேவன் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே கூடாது. தேவ பிள்ளைகள் விழுந்த இடத்திலே விழுந்தே கிடக்க வேண்டும். வீழ்ச்சி கண்ட இடத்திலே வீழ்ச்சியிலே இருக்க வேண்டும். சரிவை கண்டவர்கள் சரிவிலே இருக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சலை கண்டவர்கள், பரிசுத்த குலைச்சலுக்கு ஆளானவர்கள், பரிசுத்த தேவனாலே பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக கூடாது. மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிருபையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடாது. அவரிடத்திலிருந்து ஒத்தாசைகள் வர கூடாது. அவர் எவரிடத்திலும் எவர் மூலமும் எதையும் அவர் செய்யவே கூடாது. செய்ய வருகிறதை தடை செய்ய வேண்டும். மனம் அடிவாக்க வேண்டும். நம்பிக்கை அற்றுப்போக வேண்டும். நம்பிக்கை
ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாதபடி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் சந்தேகப்பட செய்ய வேண்டும் என்றெல்லாம் எத்தனம் பண்ணினாலும் அதை எல்லாவற்றையும் அழித்து அவர் நிறைவேற்றி விடுவார். அவருடைய திட்டத்தை, நோக்கத்தை அவர் அவருடையவர்களிலே நிறைவேற்றி தருவார். இதுதான் அதில் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தான் பார்த்தோம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒன்று நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 1-14. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கிஸ்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளிலே வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். கர்த்தருடைய திட்டத்தில் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தாவீதை ஒரு நோக்கத்துக்காக, அவர் ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்த நோக்கத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டார் தேவன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, அவருக்காக தேவன் தெரிந்து கொண்டார் என்று வெளியரங்கமாய் தாவீது குடும்பத்துக்கு தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாலும் அவர் மிக சிறிய இளைஞனாய் இருந்தார். கர்த்தர் அவரை எண்ணெய் ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய ஆவி அவர் மேலே அமர்ந்திருந்தது. தேவன் அவரை கொண்டு நடத்த போகிறதுக்கு முன்பதாகவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அந்த ஆடுகள் மேலே அக்கறை உள்ளவனாக, அந்த ஆடுகள் மேலே கரிசனை உள்ளவனாக, ஆடுகளுக்கு உணவை கொடுப்பதிலும் அவன் மிக கவனம் உள்ளவனாக, அதில் துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை கவ்விக்கொண்டு அதை தின்று போடாதபடி பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலனாக, மேய்ப்பனாக
எல்லாவற்றிலும் சிறப்பாக கர்த்தர் கொடுத்த வேலையை அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டு வந்தார். கர்த்தர் இந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த பொறுப்பில் இருந்து ஒரு நேரம் வரும், இஸ்ரவேலின் ஆடுகளாகிய தேவனுடைய ஜனங்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக, அரசனாக அவனை கொண்டு வர தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்று தாவீதுக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் பார்த்து கொண்டேதான் வரான். இந்த ஆடு மேய்க்கிறவன் மேலே தேவனுடைய பார்வை இருக்குது, தேவனுடைய இரக்கம் இருக்குது, தேவனுடைய பரிவு அவனுக்கு இருக்கு, தேவனுடைய பராமரிப்பு அவனுக்கு இருக்கு. தேவன் அவனை பாதுகாக்கிறதும் அவனை தப்புவிக்கிறதும் அவனை காப்பாற்றுகிறதுமாய் இருக்கிறதை அவன் பார்த்து கொண்டே வரான். ஆனால் நம்ம இதில் படித்து பார்த்தால், அது அந்த பகுதிகளில் போய் பார்த்தால், சாத்தான் பின்தொடர்ந்து வர்றான், சாத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சாத்தான் கவுத்து போட கவனமாக இருக்கிறான். எப்போ தாவீது தவறுவான், உள்ளே நுழையலாம் என்று தன்னுடைய தான் ஒரு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறான் என்று தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு, தகப்பனுக்கு தெரியும், அவர் கண்ணுக்கு தெரியும். ஏனென்றால் வேதத்தில் சவுலை அசுத்தாவி அலக்களிக்கும் போது, அவனை என்னாவி, அசுத்தாவி சவுலை அலக்களிக்கும் போது இவர்தான் போய் கிட்டார் வீணை வாசிப்பார், இவர்தான் தம்புராவை வாசிப்பார். யாரு? தாவீதை வர சொல்வார்கள், வாலிபன் ஆகிய தாவீதை வர சொல்லுவாங்க. வர சொல்லி இந்த மாதிரி ஊத சொல்லுவாங்க. அப்போ தாவீது தேவனுடைய ஆவிலே இருந்ததினால் இந்த சத்தத்தை, அந்த வாசிப்பின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவனுக்குள் இருக்கிற ஆவி அவனை விட்டு வருகிறது. அவனுக்கு அந்த அலக்களிப்பு என்ன ஆகுது? நின்று போகுது. அந்த நேரத்தில் கையில் வச்சிருக்கிற ஈட்டியை எடுத்து ஓங்கி தூக்கி வீசிடுறான் தாவீது மேலே. ஈட்டியை மேலே தூக்கி வீசினா என்ன ஆகும்? மயக்கம் போட்டா விழுவான். நேராக இங்கே குத்த வர்றத அப்படி விலகி குத்திரும். தாவீது மேலே குத்தாது. இது யார் செய்கிறா? கர்த்தர். ஏவி விட்டு வீச செய்கிறது யாரு? சாத்தான். ஆனால் அதுக்கு பயன்படுறது யாரு? ஒரு மனுஷன், அவன் பேர் சவுல். தேவன் பயன்படுத்துகிறதும் யாரை? ஒரு மனுஷனை, தனக்கு பிடித்த தன் இருதயத்துக்கு பிடித்த ஒரு மனுஷனை. அவனுக்கு தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். சவுலை பிடித்த ஆட்டுகிற ஆவி அசுத்தாவி. தாவீதினிடத்தில் இருக்கிறது பரிசுத்த தேவனுடைய ஆவி. அது அவனை இந்த தீங்கிலிருந்து, இந்த தீமையிலிருந்து, இந்த பேராபத்திலிருந்து, தாத்தானுடைய பின்தொடர்கிறவனுடைய திட்டத்தில் வீசுகிற அந்த வீசுதலிருந்து காப்பாற்றுகிறது. இப்படி அநேகந்தரம் தேவன் தாவீதை காப்பாற்றுகிறார். வர சொன்னது யார்? அவனை, வீட்டில் இருந்த அவனை, ஆடுகளை மீத்து கொண்டிருந்த அவனை வர சொன்னது யாரு? சவுல் தான். சவுளுடைய ஆட்கள் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவன் வீணையை வாசித்த பிறகு, அந்த தம்புராவை வாசித்த பிறகு, ஆவி அவனை விட்டு வெளியே போகும்போது அவன் நன்றி உள்ளவனாகத்தானே இருக்கணும். ஆனால் நன்றி உள்ளவனை போல அவன் வார்த்தைகள் சிலவைகள் அவனுக்கு வந்தாலும் கூட அது பொய்யனாகிய சாத்தானுடைய வார்த்தைகள். நீ ஈசாயின் குமாரன், என் கண்ணில் உனக்கு தயவு கிடைத்தது, உனக்கு தாவீதே உனக்கு தயவு கிடைத்தது என்றெல்லாம் நீ இங்கே இரு, அப்படியெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவனிலே மறைந்து கிரியை செய்கிறவன், அழிக்க வருகிறவனாகிய சாத்தான். தாவீதை கர்த்தருக்கு
கேற்றபடியே கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தாவீதை உருவாக்கி தாவீதிலே தேவ சித்தம் நிறைவேற தேவாவியானவர் தாவீதுக்கு ஒத்தாசையாக இருக்கார். தாவீதுக்கு மிகுந்த ஒத்தாசையாய் இருக்கிறார். அப்போதான் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு கரடியை அடிச்சு கொன்று போட்டார். ஆடை பிடிக்க வந்த கரடியை, கவிட்டு போன சிங்கத்தின் தாடையை பிடிச்சி அடித்து எல்லாம் இது பண்ணாருன்றதெல்லாம் தாவீது சொன்னாலும் கூட, ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்குது என்று அவனை சேர்ந்த பராக்கிரமசாலிகள், அவனுடைய சேனாதிபதிகள் தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள். அவன் சாமர்த்தியக்காரன், அவன் நல்ல யுத்த வீரன், நல்ல வீரன் என்று அவனை குறித்தெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்கிறார். அதையெல்லாம் அவர் தேவனாலே பயிற்சி பெற்று உருவாக்கி அவரிடத்துல காணப்படுகிற காரியம். இப்படிப்பட்ட விதத்தில் அவனை உருவாக்கி நடத்துவதே தேவன் தாவீது வாழ்க்கையில் வைத்திருக்கிறதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. ஆமென். நிறைவேற்ற. ஆனால் முழுமையாய் தேவன் வைத்திருக்கிற உன்னதமான அந்த பரிசுத்த நாம மகிமையின் நோக்கம் தாவீதுக்கு முழுமையாக தெரியாது. ரூத் அவர்களுடைய கொள்ளு பேரன்தான் தாவீது. அது யாரு ரூத்துனே இப்போ நமக்கு விளங்கலை. ரூத்து யாருன்னே ஞாபகத்துக்கு வரல. ஞாபகம் வருதா ரூத்து யாருன்னு? ரூத்துன்றது ஞாபகத்துக்கு வருது. அவங்களுடைய மகனுடைய மகன் பேரன், கொள்ளு பேரன். என்ன பேரன்? கொள்ளு பேரன். அவர்கள் வாழ்க்கையில் தான், அவர்கள் வழி சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் அவதரித்தார். ஆமேன். போச்சு, ஆமேனும் வராது. அவதரித்தார் கர்த்தர், அதில் தான் அந்த வழியில் தான் அவதரித்தார். தாவீதை இப்படியாக ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கர்த்தர் ஒவ்வொன்றாக கொண்டு வர இடையில தான் ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். கோலியாத் என்பவனை வீழ்த்தும்படியான ஒரு இடத்துக்கு தாவீதை கர்த்தர் கொண்டு வரார். அந்த சூழ்நிலையிலும் சாத்தான் தன்னுடைய திட்டத்தை அங்கேயும் நிறைவேற்றும்படி பதிவிருக்கிறான். எப்படியாவது கோலியாத்துக்கு முன்பதாக தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று எல்லாரும் பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருக்கிற வேளையில், சவுலும் கிட்ட நெருங்க முடியாத சூழ்நிலையிலும், அவனுடைய பராக்கிரமசாலிகளும் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாத நிலையில தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே கவன்கள் எறிந்து அவனை கொன்று போட்டான். அதனால அவனுக்கு ஒரு நல்ல பெயர் அவனுக்கு கிடைத்தது. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்கிற பெயரை அங்கே இருக்கிற அநேக ஸ்திரீகள், பெண்கள் அவனை குறித்து பாடுவது சவுலால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதிலிருந்து அவனை காய்மார்க்கமாய் பார்த்து அவன் திட்டத்தை, சாத்தான் அவனுக்குள்ள வைத்திருக்கிற திட்டத்தம் என்ன? தாவீதை அனுதினமும் வேட்டையாட வேண்டும், அவனை சிக்க வைக்க வேண்டும், அவனை எதிலையாவது இப்படி ஒவ்வொன்றாக வேதத்திலே பார்க்க போனால் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக அவன் தந்திரமாக தன் மகளை கொடுக்கிறேன் என்று சொன்ன மகளை கொடுக்காதபடி வஞ்சித்து, மூத்த மகளை கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த மகளை கல்யாணம் பட்டி கொடுக்க வர நேரத்தில் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்றான், வேணுன்னே கொடுத்துட்றான். பிறகால அடுத்த மக தாவீதை விரும்புகிறாள் என்று கேள்விப்பட்டு சரி தாவீதுக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இத்தனை நுனித்தோள்களை எல்லாம், பெலிஸ்தருடைய நுனித்தோள்களை எல்லாம் உரித்து 100 நுனித்தோள்களை உரித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. மிக டேஞ்சரான வேலை, அது டேஞ்சரான காரியம். ஒரு நுனித்தோலை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதே கொண்டு போட்டுருவாங்க. 100 நுனித்தோள்களை வெட்டி எடுத்துக்கணும். அதையும் தாவீது செய்து முடிக்கிறான். அதில் எப்படியும் சிக்கிடுவான், அதில் எப்படியும் மாட்டிடுவான், அதில் எப்படியாவது கொண்டுடுவான், பகையை சம்பாரித்து அதில் கொல்லப்பட்டுடுவான். அதிலையும் கர்த்தர் தப்புவித்து காப்பாற்றுகிறார். ஏன்? தாவீது தேவனுடைய உன்னத சித்தத்தின் திட்டத்தில் இருக்கிறதுனால. தாவீதினிடத்தில் எந்த விசேஷமும் இல்லை.
தாவீதை தெரிந்து கொண்டவராலே விசேஷம். தெரிந்து கொண்டவராலே விசேஷம். தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்திலே வைத்து நடத்துகிறவராலே விசேஷம். அவரே அல்லாமல் மனுஷனுக்கு விசேஷம் எதுவும், மனுஷராகிய நமக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தேவன் தாவீதை நடத்தி கொண்டு வர வேளையில் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் சவுலை தேவன் தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் நான் சவுலை கொல்லவே மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போடவே மாட்டேன், தேவன் அவரை கொன்று போட்டால் ஒழிய நான் கொன்று போடவே மாட்டேன் என்று எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பதாக பயந்து உண்மையும் உத்தமனாக நடந்து கொண்டான். அப்படியாவது தாவீது தவறு செய்து எப்படியாவது வெட்டிடுறானா சவுலை என்று சாத்தான் எதிர்பார்த்த போது தாவீது அதை செய்யாதபடி தேவன் தடுத்து காத்தார். இப்படி ஒவ்வொன்றிலும் அவர் யுத்தம் செய்யும் போது அங்கு வருகிற ஆபத்துகளிலும் தேவன் தாவீதை தப்புவித்து போன இடங்களிலெல்லாம் காப்பாற்றினார். இப்படியாக வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அநேக வருஷங்களாய் வேட்டையாடி வந்த சவுலுடைய அவன் குடும்பமும் அவனை சேர்ந்தவர்களும் பராக்கிரமசாலிகள் ஒருமிக்க பெலிஸ்தர் கையிலே விழுந்து அழிந்து போனார்கள். அதுக்கு தான் இந்த 10ஆம் அதிகாரம், அழிந்து போனார்கள். இப்பொழுது தாவீதின் கை ஓங்குகிறது. கர்த்தராலே ஓங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கர்த்தருடைய கரத்தினாலே ஓங்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தேவன் தாவீதை பலப்படுத்தி தாவீதுக்கு ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை அவனுக்கு அமைத்து கொடுத்த, ராஜாங்கத்தை அமைத்து கொடுத்து, அந்த தேவன் தந்திருக்கிற அந்த வாழ்க்கையில் அவன் பலப்படவும், அவனுக்கு சிறந்த சேனைகள், தேவனுடைய சேனைகள் எல்லாம் அவனுக்கு இருக்கவும், தேவ சேனைகள் அவனுக்கு இருக்க, அவர்களை எல்லாம் தாவீது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? தாவீதை தேடி வரும்படி, தாவீதோடு வந்து இணையும்படி, தாவீதோடு வந்து ஒன்று சேரும்படி, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தில் திட்டத்தில் ஒன்று சேரும்படி 11ஆம் அதிகாரம் 1 to 10 வரை. இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதற்காக கர்த்தர் அவனை கொன்று ஈசாய் ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே தகப்பன் பெயரை வச்சு தான் பிள்ளையை கூப்பிடுவாங்க. தாவீதை சொல்லும்போது வெறும் தாவீது சொல்லாதபடி ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய அப்பா பெயரை சொல்லித்தான் சொல்கிறாங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று. அவ்வளவு காலம் வரைக்கும் சவுல் சாகாத வரைக்கும் யாரும் தாவீது கிட்ட வரல. குறிப்பிட்ட ஒரு ஜனம், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தாவீதினிடத்தில் வரவே இல்லை. இப்போ செத்துட்டான்னு அவனும் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் செத்துட்டார்கள். தாவீதை வேட்டையாடினவர்கள் ஒரு தெள்ளு பூச்சியை போல அவனை நித்தமும் அவன் ஜீவனை வேட்டையாட வேண்டும் என்றும் அவன் குடும்பம் அழிய வேண்டும் என்று நித்தமும் வேட்டையாடும்படியாய் எத்தனம் பண்ணினவர்கள் கர்த்தராலே அழிந்து ஒளிந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டவர்கள் இப்போ தாவீதினிடத்தில் வந்து, நாங்கள் உம்முடைய எலும்பு, உங்கள் எலும்பு தான் நாங்கன்றாங்க. உங்கள் எலும்பு என்னது? உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் நாங்கள். உங்களுக்கு அவ்வளோ சொந்தம், அவங்களும் அவ்வளோ ரிலேஷன் நாங்கள் உங்களுக்கு. எப்போ? தாவீதும் அவனை சேர்ந்த எல்லாம் செத்து போன பிறகு.
தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் செத்து போன பிறகு சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் செத்து போன பிறகு, அழிந்து போன பிறகு. ஏன் பயப்படுறீங்க? அழிந்து போன பிறகு. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அதை அறிந்த பிறகு அந்த பயத்திலிருந்து அவர்கள் நீங்களாகி வர்றாங்க. வந்து சவுல் இன்னும் 2ஆம் வசனத்தில், சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும் போதே, சவுல் இன்னும் ராஜாவாய், இப்போ அழிஞ்சிட்டாரு, ஆனால் அவங்க சொல்கிறாங்க சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் வருவீர். அவன் ராஜாவா இருக்கும் போதே நீர் தான் நடத்தினீர் இஸ்ரவேல் ஜனங்களன்றாங்க. அவன் தாவீதை சவுல் வேட்டையாடி கொண்டு வர அந்த காலகட்டங்களிலும் மகா கடுமையான அந்த காலகட்டங்களிலும் தாவீதே நீங்க தான் நடத்தி வந்தீங்கன்றாங்க. இஸ்ரவேல் ஜனத்தையும் யூத ஜனத்தை நீங்க தான் என்ன பண்ணீங்க? நடத்தி வந்தீங்க. எப்படி வந்தீங்க? நடத்தி வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து. இப்போ ஏசப்பாவுடைய வாக்கு தத்தத்தை அவங்க சொல்றாங்க. தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த ஜனங்க சொல்றாங்க. என்னன்னு? என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பீர் என்றும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லி இருக்கிறாரே. இதெல்லாம் உமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணபடி தான் இப்போ நடந்திருக்குது. அவர் பண்ணபடி இப்போ தாவீதின் கை ஓங்கி இருக்கு. கர்த்தர் தாவீதின் பக்கமாய் திரும்பி இருக்கிறார். இப்போ சகலவற்றையும் திருப்பி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார் என்றார்கள். 3ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பாருங்க, கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுக்கு 30 வயது. என்ன வயது? 30 வயது. கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அப்பொழுது இல்லை. இந்த வார்த்தை நிறைவேறும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல காரணமாக இருந்த கர்த்தருடைய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியுமாகிய அங்கே நியாயாதிபதியாக இருந்த நடத்தின சாமுவேல் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று. ஆமென். வார்த்தையை சொல்ல காரணமாக இருந்தவர் இல்லை, ஆனால் சொன்னவர் தாவீதோடு இருந்து சொன்ன வார்த்தையின்படி அவருடைய நோக்கத்தின் திட்டத்தின்படி தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் தாவீதை ராஜாவாக்கினதை. உலக பிரகாரமாக பார்க்குற இதில் ராஜாவாக ஆக்குறாங்க. ஆனால் அதற்கு முன்பே தாவீதை தனக்கு சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனை இன்ன விதமாக அவனை ராஜாவாக்குவேன், அவனை கொண்டு செய்து முடிப்பேன் என்பதை அவர் செய்து முடித்து தான் தாவீதையே பிறக்க வச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தின் திட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் அறியறதுக்கு முன்பதாகவே அவர்களை தேவன் முன்பே தெரிந்து திட்டத்தை வைத்து தான் சிருஷ்டித்து அனுப்பியிருக்கிறார். அதன் காலத்திலே அதன் காலகட்டங்களிலே அது வெளிப்படுகிறது. கர்த்தராலே வெளிப்படுத்தப்படுகிறது. 4 பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள்.
ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. பாருங்க, அங்க சொல்றாங்க, இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வரும்போதே ஒரு பட்டணத்தார் சொல்றாங்க, தாவீதே, நீ இதுக்குள்ள இந்த பட்டணத்துக்குள்ள நீ பிரவேசிப்பதே இல்லை, நீ உள்ள வரவே முடியாது, இது எங்க கோட்டை, எங்க கோட்டை அப்படின்றார். இந்த வார்த்தை தாவீதுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த வார்த்தை தாவீதுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது. உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல உள்ள வர்றது தான் தாவீதுக்கு பிடிக்கும், தாவீதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனால் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யுத்த சனதரர் ஜெயகிறிஸ்து யாரோட இருக்கிறார்? தாவீதோட இருக்கிறார். முடிவு பண்ணிட்டான் தாவீது. உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நுழைஞ்சி அதை கர்த்தருடைய நாமத்தினால பிடிப்பேன் என்று சொல்லி அதை பிடிக்க வரார். பிடிக்கிறதில்லை என்று சொன்னாங்க, நீ உள்ள வர்றதில்லைன்னாங்க, அதை எனக்கு கர்த்தர் சொந்தமாக கொடுத்துருவார் என்று சொல்லி 5ஆம் வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் கர்த்தர் நமது பேரிலே நினைவுள்ளவராய் இருக்கிறார். நம்மை நினைவு கூறும்போது நமது பக்கமாய், தம்முடைய பிள்ளைகள் பக்கமாய் தேவன் திரும்பும்போது சத்துருக்கள் அழிவார்கள். கர்த்தர் சொன்ன நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மீட்பும் ஜெயமும் தேவ பிள்ளைகள் பக்கமாய் வந்து ஏறும், அவர்களுக்குள் வந்து இறங்கும். சத்துருக்களை ஒருபுறம் தேவன் அழிப்பார். அந்த வெள்ளம் கற்பனை செய்ய முடியாத வெள்ளமாக புரண்டு வரும். தப்பித்தவரி இன்னைக்கு வெள்ளம் மட்டும் இங்கே பேசிடவே கூடாதுன்னு யார் நினைச்சாங்களோ தெரியல, வெள்ளத்தை குறித்து பேசிடவே கூடாது என்று. அந்த வெள்ளம் சத்துருகளுக்கு நினையாத வெள்ளமாக வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு குடியேற்றுவார் என்று. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பேன் என்று சவுளை சேர்ந்தவர்களும், ஆமானும் அவனை சேர்ந்தவர்களும், ஏசவேல்களும் அவனை சேர்ந்த சேனைகளைத்தான் கர்த்தர் வெள்ளத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு தான் இந்த வெள்ளத்தை வச்சிருக்கிறார். அவர்களால் நினையாத வகையான வெள்ளம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து ஏறும். சடிதியாய் அந்த வெள்ளம் வரும். தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை சடிதியாய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும். இது கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்போம் என்று நித்தமும் தாவீதை வேட்டையாடுவோம் என்று வேட்டையாடி பின் தொடர்ந்தவர்கள் அழிந்து சவுளை போல அழிந்து ஒழிந்து வெள்ளத்திலே ஒழிந்து போவார்கள். ஒழிந்து அவர்களுடைய அழிவுக்குரிய நீதி அவர்களுக்கு வாதியில் தீர்மானிக்கப்பட்டது. ஏதோ எத்தேச்சியாக பூமியில் இருக்கிற எந்த மனுஷனாலும் தீர்மானிக்கப்பட்டதல்ல, மனுஷனை உண்டாக்கின தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட அழிவு. மனுஷனால் தீர்மானிக்கப்பட்ட அழிவல்ல, இது தேவனுடைய திட்டத்தில் தேவனாலே வைக்கப்பட்ட அழிவு. அது சத்துருகளுக்கு நிச்சயமாக வரும். இங்கே தாவீது சொல்லுகிறார், உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். பட்டணத்துக்குள்ளே நுழைய முடியாது, இந்த பட்டணத்தை நீ பிடிக்க முடியாது என்று, அதான் அர்த்தம், பிடிக்க முடியாது என்று. தாவீது பார்க்கிறார், தம்முடைய பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டு சொல்கிறார், உங்களில் யார் இதை பிடிக்கிறானோ அவனுக்கு தளபதி போஸ்ட், சேனாதிபதி போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன்
நீங்கள் தளபதினா வேற யாரையோ தளபதி நினச்சிடாதீங்க. இந்த பைபிளில் இருக்கிற தளபதி, பைபிளில் இருக்கிற தளபதி என்ன சொல்கிறாரு. யோவாப் அதை அவனுடைய உறவினராகிய தாவீதின் உறவினராகிய யோவாப் கடந்து வந்து ஜெயித்து பட்டணத்தை பிடிச்சி கொடியேற்றிடுறான். தாவீது அங்கே அரண்மனை கட்டிடுறாரு. அங்கே அரண்மனை கட்டி அங்கே தாவீது அந்த கட்டடத்தை வசத்தை பார்த்து அது தாவீதின் நகரம் என்று, தாவீதின் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. 9ஆம் வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவ திட்டத்தின்படி விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்போ 10ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும், எல்லாம் பராக்கிரமசாலிகள் ஒன் பை உள்ள வர்றாங்க. எல்லாம் கூட்டமாக ஒன் பையாக வந்து தேவனுடைய திட்டத்தில் இணைகிறார்கள். ஆமென். இணைகிறார்கள். இவர் போய் கூப்பிட்டு வரல, இணைகிறார்கள். தேவன் அதை செய்கிறார். 10ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படி தாவீதை ராஜாவாக்கினார். கர்த்தர் ராஜாவாக்கினார். அவனுக்கு பராக்கிரமசாலிகளை கொடுக்கிறார். என்ன சாலிகளை கொடுக்கிறார்? பராக்கிரமசாலிகளை கொடுக்கிறார். அந்த பராக்கிரமசாலிங்க எப்படிப்பட்டவங்க? அவருக்கு கொடுத்திருக்கிற சேனைகள், தேவ சேனைகள், அந்த தேவ சேனைகளில் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள்? ஒவ்வொருத்தரும் தேவனாலே எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் என்று போடப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்திலிருந்து, தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது, அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன், இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இந்த பராக்கிரமசாலி என்ன செய்தான் சொல்லுங்க பாப்போம். 300 பேருக்கு என்ன கொடுத்தான்? காரச்செவா கொடுத்தான்? இல்லை, 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி ஒரே நேரத்தில் ஒருமிக்க 300 பேரை கொண்டுட்டான். ஒரு ஈட்டியில் 300 பேரை கொண்டுட்டான். அவன் பராக்கிரமசாலியா இல்லையா? 300ன்னா என்ன சாதாரணமா? இல்லையா? 300 பேர் என்ன 300. அடுத்தது 12ஆம் வசனம் இன்னொருவனை குறித்து சொல்லப்படுது. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தமியின் மேலிருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லெகேமில் இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு தன் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் அதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர். தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமான ஒருவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால்
இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானும் ஆகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றார். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் எல்லாம் கூட இருந்தாலும் தாவீது நம்பினது கர்த்தரை தான். தாவீது தன் பாதுகாப்பு யார் என்று நம்பினது கர்த்தர் தான் தன்னுடைய பாதுகாப்பு. அதுதான் நீர் என் கேடகமும் என் துருகமும் என் மறைவிடமும் என் உறைவிடமாய் இருக்கிறீர் என்று தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது. பட்டயமும் ஈட்டியும் ரட்சிப்பது இல்லை, ரட்சிக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. கர்த்தர் ஆயுதங்கள் ரட்சிப்பது இல்லை, ஆயுதங்கள் நம்மை பாதுகாப்பது இல்லை. பாதுகாப்புக்காக இருந்தாலும் பாதுகாக்கிறவர்கள் என்று படைகள் இருந்தாலும் தேவன்தான் என் ஆத்துமாவை என் ஜீவனையும் என் வழியையும் பாதைகளையும் காவல் காத்து என்னை தப்புவித்து அனுதினமும் காப்பாற்றுகிறவர் கர்த்தர் என்று இவர்கள் மேலிலே நம்பிக்கை வையாதபடி கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்த தாவீது தேவனுடைய திட்டத்திலே தாவீது இவர்களையே முழுதுமாய் சார்ந்து போகாதபடி இவைகளையெல்லாம் தன்னை தேடி வரும்படி தன்னை தேவனுடைய சித்தத்தில் இணைத்து கொண்ட பிள்ளைகளும் தேவனாலே பாதுகாக்கப்பட அவர்கள் ஜீவனும் அவர்கள் வேலைகளும் பொறுப்புகளும் கடமைகளும் காரியங்களும் தேவன் செய்யணும் என்று எத்தனை மணி இருக்கிறவைகள் எல்லாம் காக்கப்படவும் நேர்த்தியாய் காக்கப்படவும் தேவன் எல்லாவற்றையும் செய்யவும் அவர்களுக்காகவும் நிச்சயமாக தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபமும் விண்ணப்பமும் பண்ணுகிறவராக இருந்திருப்பார். தன்னுடைய வீட்டாருக்கு மட்டுமல்ல இவர்களுக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் கட்டாயமாக இருந்திருப்பார். தாவீதை வேட்டையாடின அநேக வருஷங்களாய் சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் வேட்டையாடுகிற அந்த காலகட்டத்திலே அவன் கண்ட அத்தனை உபத்திரவங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் பகலும் அவன் பட்டது, அவன் பயந்தது, கலங்கினது, நடுங்கினது, குறைவுகள், பட்டினி, தானும் தன்னுடைய குடும்பத்தார் தன்னை சேர்ந்தவர்கள் அவனோடு கூட 600 பேர் அவர்கள் தேவைகளை சந்திக்கப்படுவது இவைகளெல்லாம் பெரும் சுமையாக பெரும் பாரமாக அலைந்து திரிந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்த அந்த வாழ்க்கையை தேவன் எல்லா வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் இஸ்ரவேலின் மேல் மெய்ப்பனாகவும் ராஜாவாகவும் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று தேவன் சொன்னதுக்கும் தாவீது வாழ்க்கையில் நடந்து வந்த காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருக்கிற அந்த சம்பந்தமில்லாத காரியங்கள் தான் தாவீதை கர்த்தருக்கு ஏற்றவனாக உருவாக்கினது. தேவ திட்டத்துக்கு ஏற்புடைய ஒரு யுத்த வீரனாக, ஒரு இஸ்ரவேலின் தலைவனாக, யூதாவின் தலைவனாக, ராஜாவாக தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக மாற்றிவிட்டது. அதனால்தான் அவர் 119ஆம் சங்கீதத்தில் சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே
அழிந்திருப்பேன் என்று. அப்படின்னா தேவன் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், உனக்கு செய்வேன், உனக்கு செய்வேன், உனக்கு செய்வேன் என்றதை திருப்பி திருப்பி ஆவியானவர் நினைவுபடுத்தி அதை சொல்லி சொல்லி பலப்படுத்தி அதிலே உயிரடைந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் மரிக்கிற நிலைமை வந்து திரும்ப உயிரடைந்து திரும்ப மரிக்கிற. ஏனென்றால் அன்றைக்கு ஈட்டி, அன்றைக்கு அம்புகள் எல்லாம் அன்றைக்கு அதே போல ஈட்டிகளும் அம்புகளை போல வார்த்தைகளும் செய்கைகளும் கிரியைகளும் அன்றைக்கு இருந்தது போல தான் இன்றைக்கு வேறு விதமாக அதே போல அதை விட இன்னும் அதிகமான ஆவேசத்துடனும் உக்கரத்துடனும் உக்கர பகையோடும் எரிச்சலோடும் வீசுகிற தீக்கணைகள் எக்கச்சக்கம். அவைகள் எல்லாம் அணிவகுத்து வந்து விழுந்தாலும் சேனைகளின் தேவன் மேலே அது படுறதுனால அது ஒன்றுமில்லாமல் போகுது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறதுனால அது தேவ பிள்ளைகளை அழிக்காதபடி, அழியாதவர் மேலே படுறதுனால அழிக்க வர்றது அழிஞ்சு போய் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காக்கப்படுகிறோம். சகலவற்றிலும் தப்புவிக்கப்படுகிறோம், கிருபையாய் தப்புவிக்கப்படுகிறோம். சகலவற்றிலும் கருபையாய் கர்த்தர் தாவீதோடு இருந்து போன இடங்களெல்லாம் அவனை தப்புவித்து அவனை காப்பாற்றி அவனுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி அவனை அமர செய்தது போல சமாதானம் இல்லாமல் சந்தோஷத்தை இழந்து எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாமல் அலைந்து தெரிகிறவர்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் தம்முடைய திட்டத்தில் வைத்திருக்கிறபடி முற்றுப்புள்ளி வைத்து தம்முடைய பிள்ளைகளை சடிதியாய் மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே விடுவித்து தம்முடைய வார்த்தையின்படியே செய்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கர்த்தருடைய நாமத்திற்கு நம்ப முடியாத சூழ்நிலையில் முற்றிலுமாய் கைவிடப்பட்டது போல காணப்படுகிற சூழ்நிலையில் எதுவுமே நடவாதிருக்கிறது போல இருக்கிற அந்த சூழ்நிலையில் சகலமும் இமைப்பொழுதில் நொடி பொழுதில் நடக்கும்படியாய் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறபடியே கர்த்தர் குறித்த நாளிலே சகலமும் நடந்தேறி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை கட்டாயமாக மகிமைப்படுத்துவார்கள். மகா மகிமை கர்த்தரையே மகா மகிமைப்படுத்துவார்கள். இனி தன்னை உயர்த்தாதபடி, ஒருபோதும் உயர்த்தாதபடி, தனக்கு தேவன் தந்தவைகளை மேன்மை பாராட்டாதபடி, உயர்த்தாதபடி, தன்னுடையவர்களை மேன்மை பாராட்டாதபடி, தமக்கு முன்பாக தேவன் தந்திருக்கிறவைகளை குறித்து ஒருபோதும் பெருமை பாராட்டாதபடி, தேவன் அதை குப்பையாய் எண்ணும்படி செய்து கர்த்தர் ஒருவரே என்று நிலையான ஐஸ்வர்யம் என்று பிடித்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்திருவார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மை கைவிடாதபடி நமக்கு தேவையானவைகளை எல்லாம் தேவன் அற்புத விதமாய் சந்திக்கும்படி செய்வாராக. கர்த்தர் செய்து தம்முடைய ஜனத்தை காப்பாராக, சுகபலனை தந்து காப்பாராக. அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றும்படி, அவர் சொன்ன அற்புதங்களை நிறைவேற்றும்படி, அவர் சொன்ன நன்மைகளை கொடுக்கும்படி, சொன்ன ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை கொடுக்கும்படி, அவர் சொல்லி வைத்திருக்கிற செய்து வைத்திருக்கிற மீட்பை விடுதலையை கொடுக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் அவர் கொடுத்த கட்டளையின்படியே சகலவற்றையும் செய்து முடித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடித்தது, கர்த்தர் கொடுத்த கட்டளையை பெற்றுக்கொண்டது செய்து முடித்து கர்த்தரிடத்திலே நிறைவேற்றினேன் என்று சொல்லும்படியான நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உன்னதங்களிலே நீர் வாசம் பண்ணினாலும் உம்முடைய பிள்ளைகளிலே வாசம் பண்ண விரும்புகிறவர் என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளிலே இருதயங்களிலே யார் தவணமாய் தாகமாய் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ, நொறுங்குண்ட இருதயத்திலே பணிந்த இருதயத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், நீர் சொன்னபடியே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லலை, ஒரு இடத்துல நாங்கள் வாசம் பண்ணுகிறேன் என்று நான் விரும்பினபடியால் இது நான் தங்கும் இடம் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அது எங்கள் உள்ளம், உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மனம், எங்கள் சிந்தை, இதிலே பரிசுத்தர் நீர் வாசம் பண்ண விரும்புகிறீர். பரிசுத்தமாய் இருக்கிறவனிடத்திலே நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர்.
உம்மை தேடுகிற உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவரிடத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். உம்மை நம்பி இருக்கிறவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உம்முடைய திட்டத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் தயவாய் மன்னித்து மகா இரக்கமும் கிருபையும் பாராட்டி மீட்டு விடுவித்து ஒவ்வொருவரையும் ரட்சித்து நீர் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றி உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சத்ருவும் சாத்தானுடைய சேனைகளின் கொடூர பார்வைக்கும் எண்ணங்களுக்கும் கிரியைகளுக்கும் வழிகளுக்கும் கட்டவிடுகளுக்கும் அவருடைய கொடூர எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் வழிகளுக்கும் ஆயுதங்களுக்கும் ஆண்டவரே அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒப்புக்கூடாதபடி நம்முடைய இரத்தத்தினால் மூடி மதைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். மெய்யாகவே எந்த நேரமும் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து முற்றுமுடிய எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து ரட்சித்து சமாதானத்திலே வாடும்படி கடனில்லாமல் சமாதானத்திலே வாடும்படி செய்கிறீரே, அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.